காமராஜருக்கு அப்புறமா யாருமே வந்து சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது. இப்போ அதிமுக, திமுக 2ம் பங்காளிகள். அவளே மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப சிதைக்கிறாளாம். பாருங்க, எங்க மோடிஜி எப்படி இளைஞர்கள் கிட்ட மத வெறியையும், ஜாதி வெறியையும், வர்ண வெறியையும் ஊட்டி வளர்க்கிற, எப்படி மாட்டு மூத்திரமும் சாணியும் சாப்பிட்டா உடம்புக்கு நோயெல்லாம் போயிரும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானத்தை புகுத்தி வளர்க்கிறார். நீங்க கூட பார்த்திருப்பேன், வேற வேற மதத்துக்காரால பார்த்தா எப்படி வயலன்ஸா நடந்துக்கணும், எப்படி அநாகரிகமான அசைவுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஊட்டி 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 எங்க மோடிஜி வளர்க்குற. ஏன் பாராளுமன்றத்திலேயே பொய் சொல்லி முன்னுதாரணமா இருக்க. மணிப்பூர்ல அவ்வளோ பெரிய கலவரம் நடந்து பெண்கள்லாம் கொடூரமா பாதிக்கப்பட்ட போதும் அமைதியா இருந்து எக்ஸாம்பிளா இருக்க. ராங் எக்ஸாம்பிள்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க, ஆக்சுவலி இட் இஸ் ராங் எக்ஸாம்பிள் தான். அது மட்டுமா, பிரிஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு ஒரு ரேபிஸ்ட், அவன் கைய பிடிச்சி ஹிஹிஹின்னு இழிச்சு மக்களே இவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பேஷா வளர்த்துன்னு இருக்கார் எங்க மோடிஜி.